அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாபா. அன்பு நண்பர்களே, நிறைய பேர் ஜிஎஸ்டிக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் நிறைய மிஸ்மேட்ச் வருது, நிறைய குழப்பங்கள் இருக்குது, அல்லது இதை எப்படி ஃபைல் பண்ணலான்ற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. அன்பு நண்பர்களே, நல்லா கவனிங்க. நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பார்ட்டு, ஜிஎஸ்டி எடுத்த பிறகு பார்ட்டு. ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி மினிமம் அந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி எலிஜிபிள் இல்லாத கேட்டகரி லெவலில் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணலாம். என்ன சேல்ஸ் இருக்கோ அது காட்டலாம். அதனால பெருசாக பாதிப்புகள் ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஒரு என்ன பேங்க்கில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் காட்டிட்டு போயிடலாம். ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2 விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஒன்று, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகுது, எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வர்றீங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் வச்சுருக்கீங்கன்றது தெளிவு இருக்கணும் உங்களுக்கு. ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டியில் சேல்ஸ் காட்டுற டேர்ன்ஓவரையும் ஒவ்வொரு மாதத்தையும் சேர்த்து வருஷத்துக்கு காட்டுற டேர்ன்ஓவரையும் தெளிவாக புரிஞ்சு வச்ச பிறகு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக ஜிஎஸ்டியில் என்ன சேல்ஸ் டேர்ன்ஓவர் காட்டுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ நோட்டீஸ் ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் ரீதியாக வராமல் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், லோன் ப்ராசஸுக்கு போகணும், வெஹிக்கிள் லோன் போகணும், அல்லது ஹோம் லோன் போகணும், வேறு விதமான பிஸ்னஸ் லோன் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அதுக்காக நிறைய முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டியில் சேல்ஸே காட்டாமல் இன்கம் டேக்ஸில் நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும், நிறைய சேல்ஸை காட்டணும், அப்போ தான் எனக்கு லோன் கிடைக்கும்ன்ற வாய்ப்புகள்லாம் கேள்விகளாக முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் மாட்ட வேண்டிய சூழல் வரும். ஏன்னா சேல்ஸுன்றது நம்ம எதில் காட்டணும்? ஜிஎஸ்டியில் தான் காட்டணும். ஜிஎஸ்டியில் காட்டக்கூடிய சேல்ஸை தான் நம்ம இன்கம் டேக்ஸுடைய சேல்ஸாக காட்ட முடியும். இதில் காட்டாமல் அதில் காட்டினீங்கன்னா 2 சைடும் டிபார்ட்மெண்ட் ரீதியாக மிஸ்மேட்ச் ஆகும். உங்களுக்கு நோட்டீஸ் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உடனே நோட்டீஸ் வராது, பின்னால் சேர்த்து வச்சு மொத்தமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்ற பாயிண்ட்டே உங்களுக்கு புரியாமல் போய்டும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சேல்ஸை காட்டுங்க. ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு மாதமும் எக்ஸாக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன கிரெடிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பில்லை பத்திரமா வைங்க, சேல்ஸ் பில்லை பத்திரமா வைங்க. சேல்ஸை எவ்வளோ காட்டுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 2யும் செக் பண்ண பிறகு ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றதை தெளிவாக முடிவெடுங்க. இன்கம் டேக்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதில் காட்டுங்க. அதுதான் இதில் உள்ள மெயின் பாயிண்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது, பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்குது. தயவு கூர்ந்து உங்களுடைய வியாபாரத்தில் தெளிவாக, விழிப்புணர்வாக, குறிப்பாக இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான கூடிய எல்லா விஷயங்களையும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், உங்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி சின்ன வீடியோ மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த இதை போடுறோம். நல்ல உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.